சொல்றேன் பாருங்க. மிஸ்டர் ஹிட்லர், உங்களுக்கு தேங்க்ஸ். யாருக்கு தேங்க்ஸ் சொன்ன? இது இப்பதான் யாருக்கோ தேங்க்ஸ் சொன்னீங்க. யாருக்கு? இல்லையே. இப்பதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க தேங்க்ஸ் அது இதுன்னு. அது நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினார்ல, அவருக்கு சொன்ன. இப்ப அது ஏன் என்கிட்ட சொல்ற? சும்மா தான் சொல்லி பார்த்தேன். ஏய், நான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா? சும்மா நீ பாட்டுல வர, நான் போன்ல பேசிட்டு இருக்கும் போது போனை கட் பண்ண சொல்லி ஏதோ சொல்லணுங்கிற, அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிற. இத பாரு, இதே மாதிரி நீ பண்ணனா உன்னை அப்படியே வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்க போட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். ஓடி போயிரு. இந்த கிழி கிழிக்கிறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஹலோ. அதான் அந்த ஈவென்ட் பத்தி தான் கேட்டுட்டு இருந்த. அப்போ சொல்லுங்க. அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். பிகாஸ் நீங்க இன்னும் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லல. இன்னைக்கு ஹிட்லர் கிட்ட அலவியோன்னு சொல்றேன். சொல்லி காட்டு. ஏஜேக்கும் எனக்கும் தான் பொருத்தம். இத பார்த்ததும் ஹிட்லர் அப்படியே மயங்கி சரண்டர் ஆயிடணும். என்ன பூ மாதிரி தெரியுது? அடிப்பாவி, என் பிள்ளைக்கு தெரியாம அவனுக்கு சூரியங்கின்னு ஏதாவது வைக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ செஞ்சாலும் செய்வடி. பாத்துடலாமா? என்ன இது? ஏதோ அந்நிய சக்தியோட நடமாட்டம் மாதிரி தெரியுது. என்னையே வா. உங்களையேதான். அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்த்தா ஆயுசு குறையும் என் பாட்டி சொல்லுவாங்க. ஆயுசு குறைஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல. மே ஹெல்ப் கரோங்கி. நெய் சாயே. சாய் வேணுமா? ஜெயமா வெளிய போங்கன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன், இது என் வீடு. போங்க ஜெயமா. வர வர சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. போங்க 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 போங்க. அப்படி என்னதான் ரகசியம்? என்னதான் பண்றா? சரிதான் போடி. கத்திரிக்காய் முத்துனா கடைவீதிக்கு வந்துதானே ஆகணும். இங்க பாரு, என் பையன் கிட்ட நீ என்ன வித்தைய காட்டினாலும் தோத்து போய் என்கிட்ட வந்து நீ புலம்பதான் போற. அப்ப வச்சுக்கிறேன் உன்னை. பாக்கலாம் பாக்கலாம். என்ன வீடியா இது? ஒரு ஓட்ட கூட இல்ல ஏட்டி பாக்குறதுக்கு. இன்னும் இங்கதான் நடந்துட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் ரூமுக்குள்ள போயிட்டேன். படிக்கட்டுல உட்காராதீங்க. உட்கார போனது இவளுக்கு எப்படி தெரியும்? சிசிடிவி கேமரா தான் வச்சிருக்காங்க. போங்க போங்க. நான் போயிட்டேம்மா. போங்க. I love beach. I love this. வாவ், வாரே வா. இதை விட ஒரு லவ் சீன்
சினிமாவுல கூட வைக்க முடியாது. கடவுளே, எல்லாத்தையும் சரியா நடத்தி உன் பிள்ளைக்கு ஒரு வெற்றியை கொடுப்பா. ஆஹா, ஹிட்லர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஜூட்டு. லைட் ஆஃப். வந்துட்டாரு, உள்ள வராரு. ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஸ்விட்ச் போட போறாரு. இந்த லூஸ் எங்க போனா? ஸ்விட்ச் போட்டும் வெளிச்சம் வரல. என்னவா இருக்கும்? ஃபேன் ஸ்விட்ச் அது. இருட்டுல தெரியவே மாட்டேங்குது. என்ன அது சைலண்டா இருக்கு? ஓ, ஐ லவ் யூ படிச்சு ஷாக் ஆயிருப்பாரு. என்ன பண்ணிருக்கு இந்த கொரில்லா? கொஞ்ச நேரம் வெளியே போனா இந்த லூஸ் இந்த ரூமே நாஸ்தி பண்ணி வச்சிருக்கா. இங்க போச்சு இந்த எரும மாடு. அப்படியே காதலோட ஆசையா ஹாசினின்னு கூப்பிட போறாரு. ஹாசினி, காதல் அழைப்பு வந்துருச்சு. இதோ வந்துட்டேன் மச்சான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க ஆசை தீர சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வாயில இருந்து வர வார்த்தைக்கு வார்த்தைக்காக 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 இந்த காதும் மனசும் காத்துட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு. ஏய் லூஸ், மென்டல், பைத்தியம், எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன இந்த குப்பை? குப்பையா? ஐயோ ஹிட்லர், இப்பவுமே ஏசி போடுற நீ, இப்ப மட்டும் ஏயா ஃபேனை போட்ட? ஏய், என்ன முனகிட்டு இருக்க? எங்க இருந்து வந்துச்சு இந்த குப்பை எல்லாம்? ஐயோ ஹிட்லர், இதெல்லாம் குப்பை இல்லையா? இவ்ளோ அழகா இருந்தத நீதான் குப்பை ஆக்கிட்ட. என்ன வளர்ற? என்னது இது? ஏன் இப்படி பண்ண? அதுல எவ்ளோ அழகா ஐ லவ். என்னது? ஐ லவ் என்ன 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 சொன்ன? மண்ணா கொட்டி எல்லாத்தையும் கழிச்சிட்டு உனக்கு விளக்க வர சொல்லணுமா? ஏய் லூசு, எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல. இன்னும் 10 நிமிஷத்துல இதெல்லாம் கிளீன் ஆகணும். ரூம் பழையபடி வேணும். இல்லன்னா இந்த குப்பையோட குப்பைய உன்னையும் தெருவுல தூக்கி போட்டு வந்துடுறேன். லூசு. பட்டு கஷ்டம்லாம் எப்படி பாழா போச்சே. ஐ லவ் யூன்னு சொல்ல ஆசைப்பட்டது தப்பா? ஐயோ ஹிட். நான் ஆபீஸ் வரேன். எதுக்கு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா? ஹெல்ப் பண்ற மூஞ்சிய பாரு. நீ ஆபீஸ்க்கு எல்லாம் வந்தா வேலையே ஓடாது. சும்மா வீட்லயே இரு. என்ன இப்படி சொல்றீங்க? நானும் ஒன்னும் வரேன்னு சொல்லல. நேத்து நைட்டு கனவுல உங்க முத வைஃப் பிரவலி வந்து, நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, உனக்கு அக்கறையே இல்லையான்னு திட்டாங்க. அதுக்குதான் நானும் ஆபீஸ் வரேன்னு. இந்த ஃப்ராட் வேலையில என்கிட்ட வச்சுக்காத. பிரபலி கனவுல வரதுக்கும் ஒரு லக்கு வேணும். அது உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் அப்படி ஒரு ராசிக்காரி. இத பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஆபீஸ் வரணும்னா வந்து தொலை. ஆனா நான் ராசிக்காரி, கனவுல பிரபலி வந்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சீக்கிரம் வா. ஹிட்லர் ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு. ஓரும் லவ் சொல்றோம், டூயட் பாடுறோம். சரி சரி சரி. ஹிட்லர் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் இவகிட்ட மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க. என் மனசுல இருக்கிறது எப்படியா சொல்றது? ஹாய். வணக்கம் சார். ஒரு ஹாப்பி குட் நியூஸ் சார். சொல்லுங்க. நாம ரொம்ப நாளா ட்ரை பண்ண ரயில்வே கேட்டரிங் கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு சார். வாட்?
உண்மையிலேவா? ஆமா சார். இந்த வருஷம் நிறைய காம்படிஷன் இருந்தது. நமக்கு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைதான் சார். இப்போதான் ஐஆர்சிடிசில இருந்து ஃபோன் பண்ணாங்க. நம்ம ஃபுட் குவாலிட்டியும் பிரைஸும் ரொம்ப சரியா இருக்குன்னு பாராட்டாங்க சார். தட்ஸ் அமேசிங். சரி, டீமுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அண்ட் அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். வெரிங்களா சார்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன இன்னைக்கு எல்லாமே நல்ல செய்தியாவே வருது. என்னாச்சு? என்னோட நிலம் ஒண்ணு ரொம்ப நாளா சிக்கல்ல இருந்தது. அது கிளியர் ஆனது மட்டும் இல்லாம எனக்கு டபுள் ரேட் எல்லாம் கிடைச்சிருச்சு. முதல்ல அந்த ஐஆர்சிடிசி கான்ட்ராக்ட், இப்போ இந்த லேண்ட். என்னால நம்பவே முடியல. பாத்தீங்களா, நான் உங்க கூட வந்தா நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன்ல. இப்ப பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு டபுள் சந்தோஷம். சொன்னா நம்புங்க, நான் ராசிக்காரிதான். எது எப்படியும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கொஞ்சம் தனியா பேசணும். டோரை க்ளோஸ் பண்றீங்களா? சரி. நான் இன்னைக்குதான் உங்ககிட்ட மனம் விட்டு பேச போறேன். நம்ம கல்யாணம் ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு. இத்தனை நாளா 2 பேரும் சண்டை போட்டே காலத்தை ஓட்டிட்டோம். நாம இனிமே வாழ்க்கைங்கிற தோட்டத்துல ஒரு கொடியில் பூத்த 2 மலர்கள். இனிமே உங்களுக்காக தான் நான் வாழ போறேன். இனிமே என் பேரு ஹாசினி ஏஜே. ஐ லவ் யூ. என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்காரு? நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டு வந்தாரா இல்லையா? என்ன உங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க? நீ தனியா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்த, அதான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் தனியா பேசணும். டோரை க்ளோஸ் பண்றீங்களா? சரி. அப்ப நான் இவ்ளோ நேரம் தனியா தான் பேசிட்டு இருந்தேனா? நீதான் தனியா பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தியா? யோ, தனியா பேசுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்ப நீ பைத்தியம் இல்லையா? சும்மா கடுப்பேத்தாதீங்க. நானே தம் கட்டி பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு கடுப்புல இருக்கேன். சரி, அது போட்டும். கொஞ்சம் இப்ப என் கூட வாங்க. எங்க? யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துக்கு. அதெல்லாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க வந்துதான் ஆகணும். ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் கூட வாங்க. நான் இப்போ சொல்ல போறதுக்கு இந்த பூமி சாட்சி, இந்த வானம் சாட்சி, இந்த காத்து சாட்சி. I love you so much. I love you too. எங்க ஏஜேவ காணோம்? இந்த ஆள் இப்ப இங்க வந்தா? மறுபடியும் சொதப்பிடுச்சா? எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போச்சு. நீங்க காதல் மயக்கத்துல தடுமாறீங்கன்னு தெரியுது. என் மேல இவ்வளவு காதலா இருக்கிறவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டிங்க இருக்காங்க. நீங்க வேணா உங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணலாம், ஆனா நான் என் பொண்டாட்டிங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என் மனசுல இடம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில நான் லவ் சொல்ல வந்தது உன்கிட்ட இல்லையா, என் புருஷன் கிட்ட. மரியாதையா ஓடி போயிரு. என்ன மேடம், செவனேன்னு போயிட்டு இருந்தவனை இழுத்துட்டு வந்து என் மனசை கெடுத்துட்டு இப்போ இப்படி துரத்துறீங்க? இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்ல வேண்டியதை வெளியில போய் சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல போற? இங்க நடந்ததை சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரியட்டும், அவங்களே ஒரு நியாயத்தை சொல்லட்டும். நில்லையா? இப்ப என்ன, ஆள் மாறாட்டம் நடந்து போச்சு, அதுக்கு போய் பின்ன என் பிஞ்சு மனச பஞ்சர் ஆக்குனது இல்லாம கொலை பண்றேன்னு வேற சொல்றீங்க. இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா?
இப்படியெல்லாம் வெளியே போய் சொல்லிராத. பஞ்சரான உன் மனசுக்கு டிஞ்சர் போடுறதுக்கு நான் வேணா காசு தரேன். இந்தா. இந்த விஷயத்த நீ இங்கே மறந்துடணும், சரியா? இந்த விஷயத்த நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா இத மறக்க மட்டும் என்னால முடியாது. ஏன் மேசா? ஏன்னா முதல் காதலை கூட மறந்துடலாம், 3வது காதலை மறக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஐயோ கொல்றானே. நான் வரேன். அட ஆண்டவா, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நான் அப்பவே மனசாட்சி கிட்ட சொன்னேன், லவ் சொல்றது ஆபீஸ்ல எல்லாம் செட் ஆகாதுன்னு. இப்ப என் மான மரியாதை எல்லாமே போச்சு. தைரியம், பயப்படாத பயப்படாத. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நேத்தும் இந்த மாதிரி தான் ஏதோ சொல்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல, என்னன்னு சொல்லிடு. விஷயம் ரெடியா தான் இருக்கு, ஆனா வாயில தான் வர மாட்டேங்குது. ஓ, சீக்கிரம் வாமிட் பண்ணு. கம் ஆன், டெல் மீ. இல்ல நீங்க சரியான தந்திரவாதி. உங்களை பிடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி ஒதுங்கி நிக்கிறீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு என்னால பிரிய முடியாது. நான் முழுசா என்ன உங்ககிட்ட இழந்துட்டேன். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. I love you, AJ. I love you, AJ. சொன்னது ஹிட்லருக்கு பிடிக்கல போல இருக்கே. ருத்ர தாண்டவ ஆடுறதுக்குள்ள சீனை சேஞ்ச் பண்ணிடு ஹாசினி. ஐயோ ஹிட்லர், ஐ லவ் யூ சொன்னது உங்ககிட்ட இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட. என்ன சொன்ன? நாளைக்கு என் ஃப்ரெண்ட் அவளோட ஆள் கிட்ட லவ் சொல்ல போறாளாம். அத எப்படி சொல்றதுன்னு ஐடியா கேட்டா, அதான் அவளுக்கு சொல்றதுக்காக ரிஹர்சல் பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, நீ என்கிட்ட தான் சொன்ன. ஐயோ ஐயோ. ஹலோ ஹிட்லர், நீங்க சரியான கூமுட்ட. ஏய், பின்ன உங்ககிட்ட போய் இந்த பொண்ணாவது ஐ லவ் யூ சொல்லுவாளா? அவளுக்கு என்ன பைத்தியமா? மொத்த உலகமும் உங்களை பார்த்து சொல்றதுக்கு ரெடியா வச்சிருக்கிற ஒரே வார்த்தை ஐ ஹேட் யூ. இந்த ஹாசினி வந்து ஐ லவ் யூ சொல்லுவான்னு எப்படி ஆசைப்படுறீங்க? என்னோட ரசனை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? எனக்கு ஒரு டேஸ்ட் இல்ல. நான் முதல்ல உங்களை சந்திச்சப்போ சொன்ன வார்த்தைய மறுபடியும் சொல்றேன். இந்த உலகமே அழிஞ்சு நீங்க ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் இருந்தா கூட உங்களை நான் விரும்ப மாட்டேன். அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை இப்பவே தீய வச்சு கொளுத்திருங்க. அடிப்பாவி, வயித்துல டயலாக் மாறிடுச்சா? வருவல வாடி, என் கப்ப கிழங்க வச்சுக்கிறேன். இப்படியே தப்பிச்சேன்டா சாமி. முறைக்காத ஹிட்லர், முறைக்காத. உன்னாலதான் எல்லாமே சொதப்பிடுச்சு. குத்துரு குத்துரு குத்து குத்து. அஸ்னி, ஏ ஹாசினி, நடந்த விஷயம் எதுவும் ஜெயம்மாக்கு தெரியவே கூடாது. மானம் போயிடும்.
என்ன ஏஜே போட்டோ கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அது ஒரே தூசியா இருந்துச்சு, தொடச்சிட்டு இருந்தேன். தூசி? தூசி. ஏன் பைய போட்டோல தூசி எல்லாம் இருக்காதுமா. சரி இப்ப என்ன? ஆமா, எனக்கு என் புருஷன் கூட 1000 பிரச்சனை இருக்கும். புருஷனோட பிரச்சனை இருந்தா ஓகே டீக்கே, ஆனா புருஷன் போட்டோ கூட क्या பிரச்சனை? கவுண்டர் க்ளோஸ். அப்போ உனக்கு ஏஜேவ நேருக்கு நேர் நின்னு பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஏதோ குछ ப்ராப்ளம் है. அதனாலதான் அவன் போட்டோ கிட்ட உன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க வீர பெண்மணி. நானும் லவ் சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, முடிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் தில்லா கிளம்பி போனாலும் ஹிட்லரை பார்த்த உடனே காத்து போன சைக்கிள் டயர் மாதிரி புஷ்ன்னு ஆயிடுற. பின்ன ஆகாம என் ஏஜேனா சும்மாவா? உன் வாயெல்லாம் பாவம் இந்த ஜெயாமா கிட்டதான் எடுக்கும். என் பையன் கிட்ட எல்லாம் நடக்காதடியோ. என்ன பெரிய பையன் உங்க பையன், புள்ளையா அது பாருங்கள். மூஞ்சில ஒரு கனிவு, ஒரு பாசம், ஒரு ரொமான்ஸ், ஏதாவது ஒன்னாவது உண்டா? உனக்கு லவ் சொல்றதுக்கு வக்கு இல்ல, இதுல ஏன் பையனை குறை சொல்றியா? யாருக்கு வக்கு இல்ல? என்ன பேசுறீங்க? உனக்குதான். இத பாரு, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ஆன்லைன்ல லவ் சொல்லிட்டு ஆஃப்லைன்ல கிஸ் அடிச்சு லைஃப் லைன்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா தம்மா துண்டு மேட்ரு, இதுக்கே நீ பேஜாராவற, வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டமா. வெஸ்ட் வெஸ்ட் வெஸ்ட். ஆமா, இதுக்கு முன்னாடி நீ ஏஜே கிட்ட என்னமோ ஒரு டயலாக் சொல்லி இருக்கியே, கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பாரு. என்ன டயலாக் ஞாபகம் இருக்கா? இந்த உலகமே அழிஞ்சு ஒரு ஆம்பளை கூட இல்லைன்னாலும் ஏஜே ஒன்ன நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னேன்ல. இப்ப சொல்றேன்டி, சேம் டயலாக். இந்த உலகமே அழிஞ்சு ஒரு பொம்பளை இல்லைன்னா கூட ஏன் புள்ள ஏஜே உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டான். என்கிட்ட எல்லாம் சவால் விடாதீங்க ஜெயமா. ஆமா, சவால் விட்டா மட்டும் ஜெயிச்சிருவியா? ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா, நீ டம்மி பீஸ். என்னால முடியாதா? இப்ப சொல்ற, ஏஜேவியே என்கிட்ட வந்து லவ் சொல்ல வைக்கிற. லைஃப் லாங் குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி வர வைக்கிற. பாக்கலாமா? சும்மா உதார் விடாத. ஏஜே முன்னால நின்னாலே உனக்கு உதறுது, இதுல வேற குச்சி போட்ட பூனை மாதிரி சுத்த விடுறாங்களா? சுத்த வாழ்க்கை பூரா ஏன் பையன் ஓம் பின்னால சுத்துவானாமா? வாழ்க்கை ஃபுல்லா வேண்டாம், நாளைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஏக் தின் ஏஜே ஆபீஸ் போகாம இங்கேயே இந்த வீட்லயே உன் கூடவே இருக்கவை பார்க்கலாம். இருக்க வச்சிட்டா? சும்மா வாயில சொல்லாதீங்க பேபே, செயல்ல காட்டுங்க. காட்டுறேன். என்ன பெட்டா? பெட். ஒருவேளை அஃப்கோர்ஸ் தோத்துடுவ. நீ தோத்துட்டா நீங்களே சொல்லுங்க. இனிமே என்கிட்ட வாயாடிக்கிட்டு இந்த டிங்கு டிங்குனெல்லாம் குதிக்க கூடாது. மருமகளா லட்சணமா அடங்கி ஒடுங்கி நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரி, ஆனா நீங்க தோத்துட்டா? நான் தோக்க மாட்டேன், இருந்தாலும் மோ சந்தோஷத்துக்காக நான் தோத்துட்டா ஒரு நாள் முதல்வர் தெரியுமில்ல, அதே மாதிரி ஒரு நாள் நான் உனக்கு அடிமையா இருக்கேன். அப்படியா? உங்கள் கெட்டப்பை பார்த்தால் பணிவிடை செய்ய வந்தவள் போல் தெரியவில்லையே. அடிமைக்கு எதுக்கு ஆபரணங்கள்? அடி பாவி, அடிமைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளே இவ்வளவு. இப்ப போகலாம்.
ஆசை இருக்கலாம், பேராசக்காரி பேராசக்காரி. சி. இந்தாங்கோ, பணிவு போதுங்களா? குடிங்க. போதும், நீங்களே குடிப்பாட்டுங்கள். நானே குடிக்கவா? குடிப்பாட்டுங்கள். குடிப்பாட்டுங்கள். ஏன் உங்களது கைகள் சும்மா வெட்டியாகத்தானே இருக்கு. இப்பொழுது பிஸியாக இருக்கிறது அல்லவா? நேரம். இந்தாங்கோ, தொடங்கோ வாய. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சிங்கப்பெண்ணே, 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 ஆசினி, அசிங்கப்பெண்ணே, அசிங்கப்பெண்ணே. அடி பாவி, அடிமையா என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலான்னு இமேஜினேஷன் லாஃப். என்னமா பண்ற? இது டைட்டானிக் எக்ஸசைஸ். அடிக்கடி இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏதோ ஆயிடுது. ஓகே, டீல். நீங்களா நான் பாத்துருவோம். நாளைக்கு ஹிட்லர் வீட்ல இருக்கிறதுக்கு இப்போல இருந்தே புகை போடணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் தோத்து போறதுக்கு என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குறியா? நல்லபடியா தோத்து வா. சரி, நான் வரட்டா? நீங்க எங்க வரீங்க? அதான் சவால் விட்டாச்சுல, அப்புறம் என்ன? நான் ஏஜேவை பார்க்க போறேன். ஏஜேவாவது கூஜாவாவது எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும். நீங்க உள்ளலாம் வரக்கூடாது, போங்க. ஐயோ ஐயோ, 1000 100ன்னு சொல்றதுக்குள்ள நீ அப்படியே வெளியே வந்துடுவ பாரு. நீங்க 100 வரைக்கும் எண்ணி உங்க வாய் தான் வலிக்க போகுது. சரி, என்னங்க, தாராளமா என்னங்க. இப்ப தள்ளுங்க. ஏய், நான் இந்த ஏஜேவோட அம்மா ஜெயம்மாவ ஒரு துக்கடா பெங்குட்டி பரிசோதிச்சோ. ஏய், எப்படியும் நான் சொன்ன மாதிரி 100ன்னு என்றதுக்குள்ள வெளியே வந்து விழத்தான் போற. கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 13. நாளைக்கு ஒரு நாள் ஆச்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. என்ன நிம்மதியா விடுங்க. ஏய், என்ன வாய் நீளுது? பேசாம படுங்க. காலையில ஏஞ்சி பாக்கும்போது நீங்க வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நைட்டு நான் தூங்கின பிறகுதான் நீங்க வரணும். நான் ஏன் வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீட்டோட மகாராணி. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க இந்த வீட்ல தங்கவே கூடாது. இது என்னோட உத்தரவு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தொலைச்சிருவேன். இது ஏன் வீடு. நான் இருப்பேன், போவேன். நீ என்ன பண்ணுவ? நீங்க போய் தான் ஆகணும். பார்க்கலாமா? இந்த நரி ஏதோ பிளான் பண்ணிருக்கு. என்ன பிளானா இருக்கும்? என்ன பிளான் பண்ணிருக்க சொல்லு. கரெக்டா சொல்லு. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்? ஏன் இப்படி செஞ்ச சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட ஒரு நாள் முழுக்க உங்களை என் கூடவே இருக்க வைக்கிறேன்னு சவால் விட்டேன். நான் தோத்துட்டா என் மான மரியாதை எல்லாம் போயிடும்ல, அதுக்குதான். உனக்கு ஏது மானம்? அத பத்தியில நீ ஏன் கவலைப்படுற? சரி, நான் காரணத்தை சொல்லிட்டேன்ல, நாளைக்கு வீட்லயே இருங்களேன். இதெல்லாம் ஒரு காரணமா? நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் சவால் விடுவேன். அதுக்கு நான் என் பொழுப்பை கெடுத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து உனக்கு பெயின் பார்க்கணுமா? என்ன கொழுப்பு உனக்கு? பொண்டாட்டிக்காக ஒரு நாள் ஒதுக்க மாட்டீங்களா? நான் ஃப்ரெண்டு கிட்ட ஜெயிச்சே ஆகணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்க முடியாது. நீ திமிர் எடுத்து வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்ன வச்சு விளையாடுவியா? எவ்வளவு திமிரு உனக்கு? யார் உன் ஃப்ரெண்டு? கூட்டிட்டு வா. முடியாதுங்கிற வார்த்தையே அகராதியிலே கிடையாது. நீங்க நாளைக்கு வீட்ல தான் இருக்கணும். இல்லனா இருக்க வெப்ப. என்கிட்ட சவால் விடுறியா? நாளைக்கு நீ என்ன பண்ணாலும் நான் வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிக்க. இந்த பாரு, நாளைக்கு நான் மீட் பண்ண போற கிளைண்ட் இப்போ எனக்கு போன் பண்றாரு. நாளைக்கு இவரை மீட் பண்ணி ஆகணும். அதனால நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ இப்போ தோத்துட்ட. நான் தோக்குறேனா? பார்க்கலாமா? ஏய் ஏய்,
முக்கியமான கிளையண்ட். போன் எடுத்துட்டு போயிடாத. ஏய், கதவு தர. கதவு தர. நாளைக்கு ஏஜே மீட் பண்ண போற கிளையண்ட் நீங்க தானே? ஆமா, நீங்க? ஏய் குட்டி சாத்தா, கதவு தர. கதவு தரங்கறல. நான் அவரோட வைஃப் பேசுறேன். நாளைக்கு ஏஜே மீட்டிங்க்கு வர மாட்டாரு. ஏன் மேடம், என்னாச்சு? ஏஜேக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவரா? ஏய், கதவு திறக்கறீங்க இல்லையா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன யோசிக்கிறீங்க? மீட் பண்ணியே ஆகணும்னா வந்து மீட் பண்ணிட்டு போங்க. இல்ல மேடம், பரவாயில்ல மேடம். நான் சார் சரியானதுக்கு அப்புறம் நானே மீட் பண்ணிக்கிறேன் மேடம். வச்சிரேன் மேடம். ஓகே சார். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? உண்மையை சொன்னேன். என்ன ஏஜே சார், உங்களுக்கு வைரஸ் ஃபீவராமே? ஓ இல்லீங்க, எனக்கு ஃபீவர் எல்லாம் இல்லீங்க. ஐ அம் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். நான் இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் வேக்சினேஷன் எடுத்தாச்சு. எத்தனை பேர் ஃபோன் பண்றாங்க? இல்ல எனக்கு ஃபீவர் இல்ல. இல்ல எனக்கு ஃபீவர் இல்ல. அதுக்குள்ள கால் வருது. ஃபீவர் இல்ல எனக்கு. ஃபீவர் இல்ல. எனக்கு ஃபீவர் இல்ல. ஓ பேங்க் லோனா? எனக்கு வேணாங்க, ப்ளீஸ் போன் வச்சிருங்க. எல்லாமே உன்னாலதான். என் பொழப்ப கெடுக்கிறதுக்கே வந்திருக்கேல்ல நீ. இத்தனை நாள் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஆளாவது விசாரிச்சிருக்காங்களா? இப்ப பாருங்க எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க. இப்பப்பா நான் ஒண்ணு விசாரிக்கிறேன். வா ப்ளீஸ், நல்ல விசாரிக்க. நல்ல விசாரிக்க. வா வெளியே போ. 98 99 வாங்கோ வாங்கோ. நன்னா இருக்கியா குழந்தை? 100 என்றதுக்குள்ள நீ வெளியே வந்துருவேன்னு சொன்னேனோ இல்லையோ? கரெக்டா நீ வந்துட்டியே. ஏய், சொன்னேல்ல என் பையன் கிட்ட உன் வேலையெல்லாம் நடக்காதுன்னு. ஆக நாளைக்கு உன் கூட ஏன் புள்ள ஏஜே இந்த ஆத்துல இருக்க மாட்டான். சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேனோ இல்லையோ? சும்மா போய் சொல்லாதீங்க ஜெயமா. நீங்களும் உங்க புள்ள மாதிரியே ஏமாத்துறீங்க. 100 எண்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆகும்? கரெக்டா என்ன இருந்தா இந்நேரம் 500 எண்ணி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஜெயிக்கிறதுக்காக போய் பேசுறீங்க. ஃப்ராடு ஜெயமா. இங்க பாரு குழந்தாய், எப்படி ஜெயிக்கிறோம்ங்கிறது முக்கியமில்லை. புரியறதோ நோ, எப்படியாவது ஜெயிச்சுடணும், அதுதான். உன்கிட்ட என்ன பேச்சு இனிமே? நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் போய் ஒரு டீ. ஆமா, இதுக்கு முன்னால என்ன நீ என்னமோ சொல்லி கலாச்சியே, பிளாஷ்பேக்க யோசனை பண்ணு. ரஜினிகாந்த் அம்பிகா பாடின பாட்டா? சொல்லி அடிப்பே நடி, என் ஏஜே கிட்ட சொல்லி உன்னை அடிப்பே நடி. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கே, இப்ப சிரி பார்க்கலாம். பாரு, கண்ணை கட்டினா ரோட்டை தடவிக்கிட்டே ஆபீஸ்க்கு போயிடுவீங்க. காலை கட்டினா ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஆபீஸ்க்கு போயிடுவீங்க. ஆனா நான் இப்ப பண்ண போற மேட்டர்ல நீங்க போகவே முடியாது. மீறி போனாலும் உங்க மானம் தான் போகும். புடிச்சுக்கோ இந்த அவார்ட. ஐயோ ஐயோ, இந்த தூங்குறப்ப கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாரு போல இருக்கே. ஏஜே, குத்து சண்டை நீ போடு, நான் பார்க்க போறேன். See you tomorrow. No. See you tomorrow with Sambu. நல்லா தூங்கு. ஏஜே, எந்திரி ஏஜே. டிவில இருந்து உன்னை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா பேட்டா.
என்னது இது? சொம்பு எப்படி என் கை இதுக்குள்ள போச்சு? யார் பண்ணிருப்பா? இது யாரோட வேலையா இருக்கும்? நீங்க நாளைக்கு வீட்ல தான் இருக்கணும். இருக்க வெப்ப. ஓ, இது அந்த கேக்காரியோட வேலை தானா? இன்னைக்கு அவள சொம்பு வச்சு ஒன்னு அடிக்கல. என் பேரு நல்ல சகுனம். கதவு திறந்ததும் மங்களகரமா மணி ஒலிச்ச சத்தம் கேக்குறதே. அது மணி சத்தம் இல்ல, சொம்பு சத்தம். யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இந்த வீட்டு மாட்டு பொண்ணு தான் வர சொன்னா. யாரு? அதோ அங்க பாருங்க. இது மாட்டு பொண்ணு இல்ல, எரும மாடு. நாங்க திருப்பதியில இருந்து வரோம். நீங்க உங்க 2 கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக செல்வத்துக்கு அதிபதியான திருப்பதி பெருமாள் சன்னதியில பூஜை பண்ணி இந்த பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கோம். நான் எந்த பூஜையை பண்ண சொல்லலையே. ஆனா உங்க ஆத்துக்காரி சொன்னாங்களே, 4 பேர் இருக்கிற இடத்துல உங்க கை ஒசந்து தெரியணுங்கிறது உங்க உங்க ஆத்துக்காரியோட வேண்டுதல். நீங்க உங்க 2 கையையும் நீட்டுங்கோ, தெய்வ பிரசாதத்தை கொடுக்கணும். அடிக்க போற கைய வச்சுட்டு பிரசாதத்தை வாங்க கூடாதுன்னு தீர்மானிச்சிட்டேன். என்னது இது? காலங்காத்தால அடிய குத்துங்கிறேலே. அபச்சாரம் அபச்சாரம். நீங்க சொல்ற மாதிரி இவர் ஹிட்லர் தான் போல இருக்கு. நீங்களே வாங்கிக்கோங்க. எவ்வளவு திமிரு இருந்தா நீ எப்படி? 1 செகண்ட். இப்ப சொல்லுங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி செய்வே நீ? பிரசாதம் வாங்கினா அது திமிரா? பேச்ச மாத்தாத. இங்க பாரு. என்னது இது? சின்ன பிள்ளைங்க மாதிரி கையில சொம்பு வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. ஓ, சர்பட்டா படம் பார்த்து உங்களுக்கு பாக்ஸிங் ஆசை வந்துருச்சா? இந்த வேம்புலி அடிச்சு ஜெயிச்சிருவியா கபிலா? இந்த சுண்டலி அடிக்கிற எங்க போற நீ? எங்க போற நீ? தப்புக்க மாட்ட நீ. நில்லு நில்லு. உன் மூஞ்ச உடைக்கிறனா இல்லையா பாரு. எங்க போற? எங்க போற? என் கையில சொம்ப மாட்டிட்டு இப்போ நாடகம் போடுறியா நீ? இருடா இருடி. ஐயோ இருடா இருடி. என்ன 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 வேலை செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? என்ன ஏதாவது குறும்பு பண்ணிருப்பா? குறும்பா? இத பாரு. என்ன இது? இது குறும்பா? பாக்குறதுக்கு ஏதோ கடவுள் கையில இருக்கிற ஆயுதம் மாதிரியே இருக்கு. பரவசமா இருக்குப்பா. கர்ணனோட கவச குண்டல மாதிரி இதுதான் என் பையனுக்கு மேட்சிங்கா இருக்கு. கடவுளே எல்லாருக்கும் நல்ல புத்தி கொடுத்தா. என்னமாச்சு உனக்கு? கையில சொம்பு மாட்டிருக்கு. இவதான் மாட்டி விட்டா. என்னமோ பண்ணிருக்கான். இவையே மாட்டி விட போற? நான் ஆபீஸ் போகாம இருக்கிறதுக்கு இவ செஞ்ச திட்டம் இது. குறும்புக்காரி. சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அவன வெளியே போ சொன்னேல. எதுக்கு என்ன டைவர்ட் பண்ணிட்டு இருக்க? வெளியே போ. ஐயோ, நெட்டனாவே சுண்டலியா? சுண்டலி. உன்ன மாதிரி ஒரு கொடூர மிருகத்தை விட அந்த சுண்டலி என்ன ஒண்ணு பண்ணிடாது. சும்மா இரு. மனுஷனை கண்டல பயந்து ஓடுற எலி முதுகு மேல ஏறி நிக்குமா? சும்மா போய் பேசாத. ஒன்றும் இல்ல, ஏதோ ஓடுது. புலி வந்து உங்க முதுக நக்குது. நான் எலி எலின்னு கத்திட்டு இருக்கேன்ல. எலியா? சொல்ல மாட்டியா? அரவேகாடு. இதான் ஆண் புத்தி பெண் புத்திங்கிறது. அது பெண் புத்தி. லாஜிக்கலா மட்டும் நல்லா பேசுங்க.
எலி உங்க பின்னாடி தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு தானே பின் புத்தி. ஏய் புள்ளு 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 ஷுப், 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 ஷுப். பாம்பு அது பாம்பு எங்கயா பாம்பு? ஐயோ, அது பாம்பு இல்லையா, எலி. எலி பாம்பு பாம்பு பாம்பு. என்ன இது மியூசிக் கண்டக்ட் பண்ற மாதிரி காத்துல கையாட்டிக்கிட்டு இருக்கா? ஹாசினி, நல்லா இருந்த என் பையனை குதிரை ஓட்ட வச்சுட்டியேடி. நானே சொம்புக்குள்ள பாம்பு போயிடுச்சு. நான் பதறேன். நீ வேற இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. ஐயோ ஐயோ, சொம்புக்குள்ள பாம்பா? அம்மா அம்மா கை நிட்டுங்க ஏஜய். அட மூளை கேட்ட முட்டாள்களா, நான் என்னமோ அதிநவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த சொம்ப கழட்ட போறாங்கன்னு நினைச்சா இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காளுங்க. என்ன வேதாளம் கூடவே சுத்துது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எல்லாரும் அவரை போட்டு இப்படி நாசம் பண்றீங்க? ஏதோ விளையாட்டு பொம்மை உருட்டுற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு இழுத்துட்டு இருக்கீங்க. தள்ளிப்போங்க எல்லாரும். ஆமா, அவரு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பரிதாபம் வேற காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இந்த சொம்ப கழட்டி ஆகணும். நான் ஆபீஸுக்கு போய் ஆகணும். ஆரம்பிங்க. ஓகே, கண்டினியூ. எல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன பண்ண போறீங்க? 2 minutes பொறுத்துக்கோங்க ஏஜய். உங்களுக்கே தெரியும். முருகா 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 முருகா. சூடா இருக்கு. அவ்வளவுதான். ஆயிடுச்சு. பயமா இருக்கு. என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். கட்டாவது அவருங்களே. அப்ப எனக்கு பயமாவது இருக்காது. எனக்கு பயப்படாதீங்க ஏஜய். கொஞ்ச நேரம் அவ்வளவுதான். சுடுது சுடுது. கட்டவுத்து சூடா இருக்கு. கழட்டுறேன். ஓபன் பண்ணு. சூடா இருக்கு. கொஞ்சம் தான் இருங்க இருங்க, கழட்டுறேன். நீ கையில பீச்ல விக்கிற சோளமா நிறுத்த காட்டுறீங்க? ஐயோ ஐயோ, சுடுது 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 சுடுது. கண்ணை மூடுங்க. ஏன் நீயும் கைய அடுப்புல வைக்க போறியா? நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. Sub-Zero Solution. என்ன போட்டுட்டு இருக்க? தொழில் ரகசியம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா, வெளிய வா சும்பே வெளிய வா. டிங் டிங் டகானா டங் டங் டகானா, வெளிய வா சும்பே வெளிய வா. யூ நில்லையா ஹிட்லர்? நீ ஒண்ணு நம்பர் சீட்டர், ஃப்ராட். Thank you. நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. உன் மேல காக்கா பாத்ரூம் போயிரும். உங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஃபுட்ல எல்லாம் புழு பிடிச்சிரும். சோத்தை எல்லாம் குப்பையில கொட்டிடுவீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் மாறி மாறி காரி துப்புவாங்க. உன் ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. நடக்கிறப்போ விழுந்து உங்க மண்டை உடைஞ்சிரும். போறப்போ கார் பைக்ல மோதி பைக்கார உன்னை செருப்பால் அடிப்பான். வெரி குட், சூப்பர். அப்படியே நடக்கட்டும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் பாக்குறேன். போகாதீங்க ஹிட்லர்.
நான் போயே ஆகணும். நான் சொல்லல, ஏன் சாபம் வேலையை காட்டுது. பேசாம இன்னைக்கு வீட்லயே இருங்க. பெருங்காலாவது நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயே தீருவேன். என்னையா? என்ன மீறி நீங்க போக கூடாது. அப்படி போகணும்னா என் மேல காரை ஏத்திட்டு தான் போகணும். நல்ல விஷயம். உன் தொல்லை ஒழிஞ்சது, நானும் நிம்மதியா ஆபீஸுக்கு போலாம். ஒரே கல்ல 2 மாங்காய். நீ அப்படியே இரு. உன் மேல காரை ஏத்தி ஆயுத பூஜை எலுமிச்ச மாதிரி நசுக்கிட்டு போயிட்டே இருப்ப. பாத்தீங்களா, ஸ்டார்ட் ஆகலையே. ஐயோ, பாத்தீங்களா, என்ன பார்த்தா காருக்கே பயம். வாய மூடிட்டு உட்காந்துருச்சுல. இந்த கார் பயந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் கால் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். யோ யோ ஹிட்லர், யோ நில்லையா? அறிவு கட்ட முண்டம் சாவுகிறாக்கி. தோ வந்துட்ட தலைவா. டமுகடு பட் டமுகடு பட் தகடகடு தகடகடு டும்பா தக் தகடகடு டும்பா தக் டும்பா தக் டும் டும்பா டும்பா. மே ஐ கம் இன்? அடடா, என்ன ஒரு டிசைன். இந்த மாடல் Dress எங்க கிடைக்குது பாஸ்? என் புருஷனுக்கு வாங்கணும். சும்மா மறைக்காதீங்க. வாங்க, இத்தனை தடங்களுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு போவே கூடாது. வீட்டுக்கு போலாம் வாங்க. சான்ஸே இல்ல. நான் போற வழியில புது பேண்ட் ஷர்ட் வாங்கி போட்டுக்கிட்டு நான் ஆபீஸ் போவேனே தவிர நான் வீட்டுக்கு வர மாட்டேன். சீ. யோ யோ ஹிட்லர், யோ நில்லையா? ஹலோ. என் தங்கச்சி பிரவலிய கொலை பண்ண ஏஜேவை தூக்கி ஜெயில வைக்க ஒன்னா அனுப்புனா நீ அந்த கொலகாரனோட சேர்ந்து கப்பல்ஸ் பார்ட்டியில கூத்தடிச்சிருக்கியா? நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர பிளான் பண்ணா நீ அவன் கூட குடும்பம் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஓம் போதைக்கு நான் ஊர்காவா? நான் ஒன்னும் அப்படி இல்ல. நானும் எவ்வளவோ தேடியும் அந்த எவிடன்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. வீடு ஃபுல்லா தேடியும் எங்க இருக்குன்னே தெரியல. ஏய், எவிடன்ஸ் தேடுறியா இல்ல ஏஜே கிட்ட உன் லவ் சொல்ல இடம் தேடுறியா? அது என்ன சொல்ற? என்ன சந்தேகப்படாத. இந்த ஹாசினி சொல்ல மாற மாட்டா. உன் கூட ஆர்கியூ பண்ணி ஒன்னு ஆதாரம் எடுத்து கொடுன்னு சொல்லி எனக்கு தேவையே இல்ல. நான் உன் புத்தியை நம்பி எவிடன்ஸ் எடுக்க உன்னை அனுப்பவே இல்ல. உன் நைனாவோட உசுர அடமான வச்சு ஒன்னு அமைச்சிருக்கேன். புரியுதா? நீ எனக்கு ஆதாரம் கொடுக்கலனா உங்க அப்பா எப்படி செத்தாங்கிற ஆதாரம் உனக்கு கிடைக்காது. ஏய், எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சு? ஏய், வாய மூடு. என்னையே மிரட்டுறியா? நீ அடங்க மாட்ட. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீ வர. எதுக்கு? சில பேருக்குலாம் போன்ல சொன்னா புத்தியில ஏறாது. நேர்ல கூட்டு வந்து வேப்பல்ல வச்சு பூஜை பண்ணோன்னு வை. கரெக்டா புரியும். நான் சொன்னபடி வா. நீ கரெக்ட் டைம்க்கு வரலனா உங்க அப்பனை தேடி எங்க ஆளுங்க ஃபாஸ்டா போயிடுவாங்க. இல்ல இல்ல சித்ரா, அது அப்படி இல்ல. யார் பேசிட்டு இருக்கா? சரி, நான் எங்க வரணும்? ஓகே, குட். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. சரி, வரேன். வர